டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய பதிவில் கருவுறாமை அதாவது இன்ஃபர்டிலிட்டிக்கான சில காரணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். திருமணமான தம்பதியினர் ஒரு ஆண்டிற்கு பிறகும் சரியான குடும்ப உறவிற்கு பிறகும் அந்த பெண் கருத்தரிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். இது ஆணுக்கான காரணம் என்ன, பெண்ணுக்கான காரணம் என்ன, காரணம் இல்லாத காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பெண்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா கருப்பை சார்ந்த பிரச்சனைகள், கருப்பையில் கட்டிகள் இருக்கலாம், அல்லது உள்வரி தசை அதாவது எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம், அது சீராக வளராமல் இருக்கலாம், அல்லது கருப்பையில் பிறவியிலே யூனிகார்னுவேட் யூட்ரஸ், பைகார்னுவேட் யூட்ரஸ் அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் கருவுறதுக்கு சிரமமாக இருக்கும். இரண்டாவது காரணிகளாக பார்த்தோம்னா அந்த கருமுட்டையின் சீரான வளர்ச்சி. பல பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி சீராக அமைவதில்லை, அல்லது பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி சமயத்திலும் அவர்களுக்கு கருவுறுவதில் சிக்கல் இருக்கலாம். அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா அந்த கருப்பையை சார்ந்த தசைகளில் இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது அழற்சி, அதாவது பிஐடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இந்த காரணத்திலையும் கருவுறுவதில் சிக்கல் இருக்கலாம். மாதவிடாய் சிக்கல்கள் அதாவது ஹார்மோன்கள் ப்ராப்ளத்திலையும் அவங்களுக்கு கருவுறுவதில் சிக்கல் இருக்கலாம். இதெல்லாம் பெண்கள் சார்ந்த பிரச்சனை. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தியில் தடை இருக்கலாம், அல்லது விந்தணுக்களுடைய ஸ்ட்ரக்சர், மொட்டிலிட்டி, அதோடைய தலைப்பகுதி, நடுப்பகுதி, வால் பகுதி, இதில் ஏதேனும் சிக்கல் இருக்கலாம், அல்லது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த அமைப்பில் சிக்கல் இருக்கலாம். இது எல்லாமே பொதுவான காரணங்கள். இந்த இடத்துல நம்ம காரணத்தை கண்டுபிடித்து அந்த சிகிச்சைக்கு நம்ம போகும் பொழுது சரியான தீர்வு கிடைக்கும். இன்னும் சில பேர் பார்த்தோன்னா, டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் எனக்கு இன்னுமே கருவுறுவதில் சிக்கல் இருக்குது. அப்போ கணவருக்கு டெஸ்ட் பண்ணால் அவருக்கும் அந்த சொல்கிற டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் சரியாக இருக்குது. இதற்கு பேர் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் அவர்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இதை எப்படி அணுகலாம் அப்படின்னா, அவர்களுக்கு எல்லாமே சரியாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பெண்களுக்கு அது 14 நாட்களுக்கு ஒரு முறை வருகின்ற ஹார்மோனல் சுழற்சி, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இது எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பாங்க, எல்லாம் சரியாக இருக்கும், கருமுட்டை ரிலீஸ் ஆகும், ஆனால் அது இம்ப்ளான்ட் ஆகிறதுல பிரச்சனை இருக்கலாம். அதே போல் விந்தணுக்களில் அவங்க சொல்கின்ற அளவுகள் எல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் கருவுறுவதில் சிக்கல் இருக்கலாம். இதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா, அவர்களுக்கு அவங்களுடைய என்வைரன்மெண்டல் ப்ராப்ளம், இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த கருமுட்டையிலும் சரி விந்தணுக்கள்லையும் சரி மிக சப்டில்னஸ், அதாவது மிக நுண்ணிய அளவில் பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுடைய சிகிச்சை முறைகள் அதற்கேற்ற போல இருக்கும். மேலும் அவர்கள் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் அதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இதற்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான மன அழுத்தம், நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் தான். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெண்கள் மிக அதிகமான வேலைப்பளுவில் இருக்காங்க, ஆண்களும் அதிகமான வேலைப்பளுவில் இருக்காங்க. அவர்கள் எப்பொழுதும் மிகவும் கடினமான உள்ளாடைகளை அணியும் பொழுது அந்த விந்தணுக்களுடைய நிறைய மாறுபாடுகள் ஏற்படுகிறது. அது அவங்களுடைய மன அழுத்தத்தை நம்ம குறைத்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியை நம்ம சரியாக தீர்க்க முடியும். அவங்களுடைய எல்லா லேப் ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது, இருந்தும் அவர்களுக்கு குழந்தை பேற்றின்மை இருக்குது அப்படின்னா அவர்களுடைய வயது, வாழ்க்கை தரம், வாழ்க்கை சூழல் இத்தனையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. பொதுவாகவே வயது அதிகமாகும் பொழுது அந்த கருத்தரிக்கும் தன்மை குறைந்து கொண்டே இருக்குது. அதற்கு பிறகு நம்மளுடைய உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுடைய இரவு பகல் தூக்கத்தையும் விழித்திருப்பதையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இரவில் அதிகமாக கண் விழிக்கிறது, பகலில் தூங்கும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் சரியாக வேலை செய்வதில்லை. அதனால் அந்த கருமுட்டை உற்பத்தி ஆனாலும் அது தரமான கருமுட்டையாக உற்பத்தி ஆவதில்லை. அந்த இம்ப்ளான்டேஷனில் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் விந்தணுக்களுடைய அளவு, மொட்டிலிட்டி சரியாக இருந்தாலும் அது தரிப்பதற்கு ஏற்ற அளவு அதனுடைய சத்துக்கள் குறைவாக இருக்கும். ஆகவே அவங்களுடைய உணவு முறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம முதல்ல ஆராயணும். இப்படி படிப்படியாக நம்ம ஆராயணும். மன அழுத்தம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு மன அழுத்தத்தின் காரணமாக பல வகையான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுகிறது. இப்படி ஒவ்வொரு படியாக அவர்களுக்கு அதை நம்ம சீராக்கி கொடுக்கும் பொழுது தரமான கருமுட்டையும் விந்தணுக்களும் உற்பத்தி செய்ய முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கான சில காரணங்களை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ஆயுர்வேத முறையில் எப்படி அணுகுவது என்பதை அடுத்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நன்றி.